இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புணர வேண்டும். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புணர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். நிலை மாறுமா, கரம் சேருமா, மனுவாகுமா, துயர் மாறுமா. நிலை மாறுமே, கரம் சேருமே, மனுவாகுமே, துயர் மாறுமே. விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவில் நாம் காண்போம். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புணர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். பாடும் தேனும் பொழிந்திடுமே, காணான் கனவு பலித்திடுமே. பாறை தண்ணீர் சுரந்திடுமே, மன்னார் நமது கரை தருமே. பாலை நிலங்கள் யாவும் இனி பசுமை நிலங்களாகும். பாறை நிலங்கள் யாவும் இங்கு பசுமை நிலங்களாகும். விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவில் நாம் காண்போம். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே, உமது உடன்படிக்கை நினைத்தருளும். உம் ஏழையரின் ஆன்மாக்களை ஒருபோதும் கைவிடாதேயும். ஆண்டவரே, எழுந்து வாரும். உமது வழக்கை நீரே நடத்தும். உம்மை நாடும் குரலை மறவாதேயும். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூயாவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீ தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். 1
இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1 முதல் 10, 13 மற்றும் 30 முதல் 32 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன பிள்ளைகளின் பல் கூசிற்றாம் என்னும் பழமொழியை இஸ்ரேல் நாட்டை குறித்து நீங்கள் வழங்குவதன் பொருள் என்ன? என்மேல் ஆணை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இப்பழமொழி இஸ்ரேலில் உங்களிடையே வழங்கப்படாது. உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம். பெற்றோரின் உயிர் என்னுடையது, பிள்ளைகளின் உயிரும் என்னுடையதே. பாவம் செய்யும் உயிரே சாகும். ஒருவன் நேர்மையாளனாயிருந்து நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் மலைகளின் மேல் உண்ணாமலும் இஸ்ரேல் வீட்டாரின் சிலைகளை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்காமலும் பிறன் மனைவியை கரைப்படுத்தாமலும் தீட்டுள்ள பெண்ணை நெருங்காமலும் இருந்தால், அடுத்திருப்பவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கியவனுக்கு அடைமானத்தை திருப்பிக் கொடுத்து பசித்தவனுக்கு தன் உணவை பகிர்ந்தளித்து ஆடையின்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்து இருந்தால், வட்டிக்கு கொடாமலும் கொடுத்ததற்கு அதிகமாய் பெறாமலும் இருந்து தன் கையால் அநீதி செய்யாது விலகி மனிதரிடையே எழும் வழக்குகளுக்கு நீதியுடன் தீர்ப்பளித்தால், என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மை உள்ளவனாக நடந்து கொண்டால் அவன் நீதிமான் ஆவான். அவன் வாழப்போவது உறுதி என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆனால் அவனுக்கு பிறந்த மகன் கட்டுக்கடங்காதவனாயும் இரத்தம் சிந்துபவனாகவும் முன் சொல்லியவற்றுள் ஒன்றை பிறருக்கு செய்பவனாகவும் இருந்தால் அவன் வாழ மாட்டான். அருவருப்பான இவற்றையெல்லாம் அவன் செய்துள்ளதால் அவன் சாவது உறுதி. அவனது இரத்தப்பழி அவன் மேலேயே இருக்கும். எனவே இஸ்ரேல் வீட்டாரே, ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளைக் கொண்டே நான் தீர்ப்பிடுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். மனம் மாறி உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுங்கள். அப்போது தீமை உங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாயிராது. எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எனவே மனம் மாறி வாழ்வு பெறுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். Alleluia, 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 Alleluia.
தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 13 முதல் 15 முடிய. அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசை வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்மை முழு மனதோடு போற்றுகிறோம், துதிக்கிறோம், நன்றி கூறி ஆராதனை செய்கிறோம். இயேசுவே, இன்றைய நாளின் இறை வார்த்தையின் வழியாக சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொல்லி சிறு பிள்ளைகளை அன்போடு அழைத்தவர், ஆசிர்வதித்தவர். அவர்களுடைய வாழ்வு உமக்குரிய வாழ்வாக அமைய ஆண்டவரே, இன்றைய இறை வழிபாட்டின் வழியாக நீர் அழைப்பு தருகிறவராயிருக்கிறீர். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளையும் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், சிறு பிள்ளைகளாக குடும்பத்தில் இருக்கிறவர்கள், கல்லூரிக்கு செல்லுகிற மாணவ மாணவியர்கள் எல்லாரையும் திருப்பாதும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் எல்லாம் ஞானத்திலும் அறிவிலும் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் வளரவும், பிள்ளைகள் வளர்கிற போது இறை அச்சத்தோடு வளர்ந்து உமக்குரிய பிள்ளைகளாக திகழவும், எவ்வித ஆபத்தும் தீங்கும் கெட்ட பழக்க வழக்கங்கள் தீய சாத்தானின் சோதனைகளுக்கு உள்ளாகாத வண்ணம் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நீரே பாதுகாப்பீராக. உம்முடைய பொறுப்பிலே அந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசிர்வதித்து அந்த பிள்ளைகள் வாழ்வில் மேன்மேலும் உயர நல்ல ஞானத்தை, அறிவாற்றலை, நல்லொழுக்கத்தை தந்து அந்த பிள்ளைகளை காக்கும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளை கொண்டே நான் தீர்ப்பிடுவேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளை கொண்டே நான் தீர்ப்பிடுவேன். நம்முடைய வழிகளை கொண்டே, நம்முடைய செயல்களை கொண்டே ஆண்டவர் நமக்கான தீர்ப்பை வழங்குகிறார். இது எதனுடைய பொருள் என்றால், புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன
பிள்ளைகளின் பல் கூசிற்றாம். ஒரு பழமொழிய இந்த இடத்தில் எடுத்து காட்டுகிறது இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை. புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன, ஒரு புளிப்பான திராட்சை பழத்தை பெற்றோர்கள் சாப்பிட்றாங்க. அது யாருக்கு புளிக்கணும்? பெற்றோர்களுக்கு தான் அது புளிப்பை ஏற்படுத்தணும். மாறாக அவர்கள் தின்னுகின்ற அந்த திராட்சை பழங்களினுடைய புளிப்பு அவருடைய பிள்ளைகளுக்கு உரைக்கிறதாம். அது சரியா? நியாயமா? அவர்கள் சாப்பிட்றது அவங்களுக்கு தானே புளிக்கணும், அவங்க பிள்ளைங்களுக்கு புளிக்கலாமா? புளிக்கக்கூடாது. ஆனால் பழமொழி அதைத்தான் சொல்லுகிறது. புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன, பிள்ளைகளின் பல் கூசிற்றாம். இப்பழமொழி இஸ்ரேலில் உங்களிடையே வழங்கப்படாது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பழமொழி இனிமேல் உங்களிடையே வழங்கப்படாது. ஏன்? மாறாக உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம். எல்லா உயிர்களும் யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். ஏன் ஆண்டவருக்கு சொந்தம்? ஆண்டவர் தான் நமக்கு உயிரை கொடுத்தார். அவரால் தான் நாம் வாழ்கிறோம். அவர்தான் நம்மை படைத்திருக்கிறார். அப்படி என்றால் நம் உயிரினுடைய ஆதாரம், நம் உயிரின் அதிபதி நம் ஆண்டவர், நம் கடவுள். உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம். பெற்றோரின் உயிர் என்னுடையது. பெற்றோர்கள் கையில் நான் கொடுத்திருக்கிற அந்த உயிர், நம் அப்பா அம்மாவருடைய உயிர் யாருடைய உயிர்? ஆண்டவருடையது. பெற்றோரின் உயிர் என்னுடையது, பிள்ளைகளின் உயிரும் என்னுடையதே. பாவம் செய்யும் உயிரே சாகும். எல்லாருமே எனக்குரியவர்கள். அவரவர் பாவத்திற்கு ஏற்றபடி அவர்கள் தண்டனை பெறுவார்கள். அவரவருடைய குற்றங்களுக்கு ஏற்றபடி அவர்கள் தண்டனையை அனுபவிப்பார்கள். ஒருத்தர் செய்கிற பாவம் இன்னொருத்தரை பாதிக்காது, அது அவர்களுக்கே தண்டனையை கொண்டு வரும் என்பதுதான் இன்றைய நாளினுடைய இறை வார்த்தையின் சாராம்சம். இந்த சந்தேகம் இன்னைக்கு பல பேருக்கு இருக்கும். என்ன சந்தேகம்? தலைமுறை சாபம் அப்படின்னு இருக்கே ஃபாதர். சாபங்கள், ஒருவர் மீது அந்த சாபம் வந்துச்சுன்னா அது அவருடைய பிள்ளைகளை பாதிக்குமே ஃபாதர். நிறைய பேருக்கு சந்தேகம். இப்படிதான் ஒரு இடத்தில் ஒரு முறை என்னை ஒரு நபர் சந்திக்க வந்தார். மிகுந்த குற்ற உணர்ச்சியோடு அவர் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்ட ஒரு செய்தி, ஃபாதர், என் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்கு. என் பிள்ளைங்களுக்கிடையே சண்டை ஃபாதர். பிள்ளைகளுக்கிடையே குழப்பம், பிரச்சனை, குடும்பத்தில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம். என் ஒரு பிள்ளையினுடைய குழந்தை வேற செத்து போயிடுச்சு. இப்படி அடி மேலே அடி, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், நெருக்கடி. என்ன ஏதுன்னு தெரியல ஃபாதர். எனக்கு ஒரு பய உணர்வும் அச்சமும் கலக்கமும் இருக்கிறது. அது என்னன்னா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு தவறு செஞ்சிட்டேன் ஃபாதர். ஒரு தவறான உறவில் ஈடுபட்டேன் ஃபாதர். அந்த பாவம் என் பிள்ளைகளை பாதிக்கிறதோ, நான் செய்த அந்த குற்றம் என் பிள்ளைகளுக்கு வந்து வடிகிறதோ என்கிற கவலை என் மனசுல இருந்து கொண்டே அது என்னை உறுத்தி கொண்டே இருக்குது ஃபாதர். எனக்கு நிம்மதியே இல்லை ஃபாதர். அந்த சகோதரருக்கு நான் எடுத்து சொன்ன இறை வார்த்தை பகுதி தான் இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை. இந்த சகோதரிடத்தில் இந்த வார்த்தைகளைத்தான் நான் சொன்னேன். ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளை கொண்டே நான் தீர்ப்பிடுவேன். நாம செய்யற பாவத்திற்கான தண்டனையை நாம அனுபவிப்போம். நம்முடைய பிள்ளைகளின் மீது அந்த பாவமோ அந்த பழியோ வந்து விடாது, அந்த சாபம் வந்து சேராது. தெளிவாக இறை வார்த்தை உரைக்கப்படுகிறது. மனம் மாறி உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுங்கள். கடவுள் நம்ம கிட்ட விரும்புறது என்னங்க? மனம் மாறுங்க, மனம் திருந்துங்க, நல்லவர்களாக வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்க. புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்க மனசுல கரை படிந்து இருக்கிறது, உங்க மனசுக்குள்ள பிரச்சனை இருக்கிறது, குழப்பங்கள் இருக்கிறது, குற்ற உணர்ச்சி இருக்கிறது, பாவத்தினுடைய அந்த வேர் உங்களை தூண்டிக்கொண்டே, குற்ற உணர்ச்சியில் உங்களை ஆழ்த்திக்கொண்டே வருத்தி கொண்டிருக்கிறது. மனம் மாறுங்கள், மனம் திருந்துங்கள், பாவத்தை அறிக்கையிட்டு அந்த பாவ குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுதலை பெறுங்கள்.
இறைவனுடைய வார்த்தைகளை பாருங்க, எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை. நாம கஷ்டப்படுறத கடவுள் ஒருபோதும் விரும்புறது இல்லைங்க. நாம துன்பப்படுவதை கடவுள் ஒருபோதும் மகிழ்ச்சியோடு ரசிப்பதில்லை. நம்முடைய சாவை கடவுள் ஒருபோதும் விரும்புவதில்லை. சாவோ துன்பமோ வலியோ வேதனையோ நாம் செய்கின்ற பாவங்களினால், நம்முடைய குற்றம் குறைகளினால், தவறுகளினால் நமக்கு வருகிற ஒன்று. அது கடவுள் நமக்கு தருவது கிடையாது. இதை நாம் உணரணும். இன்றைய நாளினுடைய பதிலுரை பாடல், அழகான ஒரு பதிலுரை பாடலுடைய வரிகள்: கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். அழகான வார்த்தை. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். மாசுபடிந்திருக்கிற, அழுக்குகள் இருக்கின்ற, பாவக்கரை படிந்திருக்கிற நம்முடைய இதயத்தை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும், பரிசுத்தமாக்க வேண்டும். இந்த இதயத்தை புனிதமாய் இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதுதான் புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது. சிறு பிள்ளைகளைப் போல நல் மனம் படைத்தவர்களாய், கள்ளம் கபடமற்றவர்களாய், இறைவனுக்குரியவர்களாய், பாகுபாடுகள் வேற்றுமைகள் பாராட்டாமல் இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது பாருங்களேன், நாம் எல்லாம் பென்சிலில் எழுதியிருப்போங்க. பென்சிலில் எழுதுவோம். சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது நம்ம பென்சிலில் எழுதுவோம். பென்சிலில் எழுதும்போது என்ன பண்ணலாம்? லப்பரை கொண்டு அதை அழிச்சிடலாம், அழித்து எடுத்துட முடியும். தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா லப்பர் கொண்டு அதை அழித்து எடுத்துடலாம். அதுவே கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு பேனா எடுத்துக்குவோம் எழுதுறதுக்கு. பேனால் எழுதுவோம். இந்த பேனால் எழுதின பிறகு அதை அழிக்க முடியுமா? அப்படி தான் மனுஷனுக்குள்ளே இருக்கிற பாவக்கரைகள் கூட. சிறு பிள்ளைகளினுடைய தவறுகள் போல இருக்கும்போது அது கடவுளால் மன்னிக்கப்படுகிறது. அந்த குற்றங்களிலிருந்து நாம் விலக்கப்படுகிறோம். பெரியவர்களாய் வளர வளர அந்த பாவ குற்ற உணர்ச்சிகள் நம்மை ஆழ்த்தி வருத்துகிறது. இதையே இன்றைய நாளினுடைய அந்த முதல் வாசகத்தினுடைய இறுதி பகுதி அழகாக எடுத்து சொல்கிறது. சிலைகளை வணங்காமல், தீட்டுள்ள பெண்ணை நெருங்காமல், அடுத்தவர்களை ஒடுக்காமல், பசித்தவருக்கு உணவளித்து, ஆடையின்றி இருப்பவருக்கு ஆடை அணிவித்து, வட்டிக்கு கடன் கொடாமல் நீதியுடன் நீ தீர்ப்பிட்டு வந்தால் நீ வாழ்வது உறுதி என்று ஆண்டவர் வாக்குறுதி தருகிறார். நாம் வாழ்வது உறுதி. ஒருவர் மற்றவருக்கு நன்மை செய்கிற போது, ஒருவர் மற்றவரை அன்பு செய்கிற போது, இரக்கம் காட்டுகிற போது, மன்னிக்கிற போது, இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய திருவுளப்படி நடந்து கொள்ளுகிற போது இறைவன் சொல்லுகிறார், நீங்கள் வாழ்வது உறுதி. ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த வார்த்தைகளை உள்ளத்தில் பதித்து நாம் வாழ்வது உறுதி, கடவுள் மீது நான் முழுமையான நம்பிக்கை விசுவாசம் வைத்திருக்கிறேன் என்று இந்த திருப்பலியில் நம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆமீன். படைத்தாய் அழகு உலகம், புது படைப்பாய் மாற செய்தாய். கொடுத்தாய் உன்னை முழுவதும், உலகம் மீட்பு அடைய. அழைத்தாய் எம்மை தினமும், உன் கரத்தினை இணைந்து எம்மையை இழந்து கவப்புடன் தருகின்றோ. கனிவுடன் ஏற்றிடுவாய். தினம் தினம் தன்னையே தந்திடும் என்னுயிரான இயேசுவே. விதம் நினைத்துன்னை வாழும் நல்ல இதயம் நாங்கள் தருகின்றோம். ஏற்றருளும் ஆண்டவரே, மாற்றிவிடும் உன் பலி பொருளாய். ஏற்றருளும் ஆண்டவரே, மாற்றிவிடும் உன் பலி பொருளாய். தினம்
தினம் தினம் தன்னையே தந்திடும் என் உயிரான இயேசுவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானத்துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று மக்குழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகோணியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், 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 சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெரிவுகள், அவற்றில் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே
எமது வாழ்வு ஏசையா, நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜெபம். அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். எருசலேமே, உயர்தர கோதுமையினால் உன்னை நிறைவடையச் செய்யும் ஆண்டவரை போற்றுவாயாக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாவங்கள் சாபங்கள் நீங்கி மன நிம்மதியோடு இறைவனுக்கு உகந்தவர்களாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக இமை பாரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். நீனோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக இமை பாரும்.